வாங்க ஆனந்த் பாலா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப 2 நாளா வந்து தமிழகத்துல வந்து இப்ப அதிகமா பேசப்படுறது பார்த்தீங்கன்னா, ஆ விஜய் அவர்கள் தான். ஸோ இவங்க மேல வந்து இப்ப அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் மேல உள்ள இன்னும் அபிப்பிராயம் வந்து அதிகமா தான் இருக்கும். ஸோ அது மாரி உள்ள அவரு பேசுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இத சொல்றதா இருக்கட்டும், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியில நேத்து வந்து அவ்வளோ வந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. அவ்வளோ மக்கள் வந்து அவங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா பெண்கள் தான் வந்து அதிகமா வந்து ஆதரவா வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து அங்கே உள்ள மக்கள் சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்போ வந்து அதிகமா பேசப்பட்டு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து மதுரையில உள்ள பேசப்பட்டு வருது. ஸோ அப்போ வந்து அங்கே திருச்சியில வந்து இவங்க பேசி முடிச்சோனே, அடுத்து வந்து அரியலூர் போயிருக்காங்க. ஸோ அந்த அரியலூர்ல வந்து என்னென்ன மாரி பேசுனாங்க? ஸோ அங்கே வந்து என்ன எத பத்தி எத பத்தி பேசுனாங்க? அதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாம, டைரக்ட்டா வந்து சிஎம் வந்து எப்படி பேசுனாங்க? அது மட்டும் இல்லாம பிஜேபி வந்து என்ன மாரி பேசுனாங்க? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதாவது இத வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க அ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா வந்து கஷ்டப்படுறாங்க. இதாவது இந்த அரியலூருங்கிற மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வறட்சியான மாவட்டம். ஸோ இந்த வறட்சியான மாவட்டத்தில வந்து நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, முந்திரிகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம சிமெண்ட் தொழிற்சாலைகளா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கிற இந்த ஊர்ல வந்து, இங்க எதையுமே வந்து இவங்க சொல்ற வாக்குறுதிகள் எதுவுமே வந்து நிறைவேத்தல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இங்க வந்து அ போக்கு போக்குவரத்து துறை அமைச்சரே வந்து இந்த மாவட்டத்த சேர்ந்தவர் தான். ஆனா, இங்க வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸுகளுக்கு வந்து அதிகமா வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாரி பேசுனதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இதுல வந்து விஜய் வந்து ஒவ்வொரு இதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பர்ட்டிகுலரா அந்த எடுத்தோனே சொன்னது என்னன்னாக்கா, அ அதாவது இங்க வந்து என்னை வந்து வசப்பாடுறவங்கலாம் வசப்பாடட்டும். ஸோ அதனால வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னாரு. ஸோ அறிஞர் அண்ணா என்ன சொல்லுவாங்கன்னாக்க, ஆ வசப்பாடுறவங்க பாடிக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு பழமொழி எடுத்து சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து பேசினாரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து நான் வந்து பேசினா எல்லாருக்கும் வந்து நான் வந்து அவங்கள வந்து திட்டுற மாரி இருக்கு. நான் மரியாதையா பேசினாவே வந்து அவங்களுக்கு வந்து வேற மாரி தோணுது அப்படிங்கிற மாரியே வந்து பேசினதா இருக்கட்டும். ஏன்னா, போன டைம் வந்து அதாவது சிஎம் பத்தி பேசினதா இருக்கட்டும், மை டியர் அங்கிள் அப்படிங்கிற மாரி சொன்னத வந்து அவங்க வந்து தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரியும், இப்போ வந்து அத பேசும்போது மை டியர் சிஎம் சார் அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து அதிகமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அங்க விமர்சனமா வந்து விஜய் வந்து பேசுனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பிஜேபி வந்து மேல்ல ஆள்ற பிஜேபியா இருக்கட்டும், இங்க வந்து ஆள்ற திமுகவா இருக்கட்டும், இவங்க 2 பேர் தான் வந்து முதல் எதிரி. ஸோ இந்த பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேல ஆண்டுகிட்டு இருந்தாலும், அவங்களோட ஓட்டு திருட்டு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஏன்னா, பீகார்ல வந்து 65,00,000 ஓட்டுகள் வந்து திருட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாரியே வந்து இதுல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா டி எலக்ஷன் அப்படிங்கிற ஒரு இத வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அப்படின்னாக்க, ஆட்சியில வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னாக்க, சவுத்த விட வந்து நார்த் சைடு வந்து அதிகமான நாடாளுமன்ற சீட்டுகள வந்து அதிகப்படுத்துறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து இங்க வந்து விஜய் வந்து பேசுனாங்க. ஏன்னா, இந்த ஒரு டி எலக்ஷன் அப்படின்னாக்க, இங்க உள்ள சவுத் இந்தியன் தொகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டு, அங்க வந்து தொகுதிகள வந்து அதிகப்படுத்த போறாரு. அப்படிங்கிற மாரி பேசுறதா இருந்தாக்க, ஒன் எலக்ஷன், ஒன் தேர்தல் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா, இருக்கிற மத்த மா மாநில ஆட்சிகள் எல்லாம் கலைச்சுட்டு ஒரே எலக்ஷன் ஒரே இதா கொண்டுட்டு வரலான்னு பார்க்குறாங்க. இதுல வந்து அதிகமான போர்ச்சரிகள் பண்ணலாம் அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து பேசுனாங்க விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, திமுக வந்து வெளியில வந்து ஒவ்வொரு மாரி சொல்றாங்க. உள்ளாடி வந்து ஒரு மாரி சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபிய வந்து வேற மாரி பேசுனாங்க. இப்போ வந்து இந்திய பிரதமர் அப்படிங்கிறாங்க. முன்னாடி வந்து வேற மாரி பேசுனாங்க. அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து அதிகமா பேசினாரு விஜய். ஸோ அவரு சொல்லும்போது என்ன சொல்றாருனாக்க, அ திமுக வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்தவங்க 505 வாக்குறுதிகள வந்து குடுத்திருந்தாரு. ஆனா 505 வாக்குறுதிகள வந்து இவங்க நிறைவேத்துனாங்களா? அப்படிங்கிற மாரியே வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதுல பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னாக்க, அத பேசும்போதே சொல்றாரு, மை டியர் சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னாக்க, கேஸ் சிலிண்டருக்கு வந்து நீங்க மானியம் குடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனா மானியம் குடுத்தீங்களா? அப்படிங்கிற மாரியும் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம, இதுல நீங்க வந்து பெண்களுக்கு வந்து ரூ. 1000 வந்து ஊக்கத்தொகை குடுக்குற நீங்க, ஆனா அந்த எல்லாருக்கும் இது போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறதையும் வந்து நீங்க வந்து சொல்றல. ஆனா நான் குடுத்துட்டேன்னு மட்டும் இத வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரியே வந்து இதுல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, டீசலுக்கு வந்து ரூ. 3 வந்து இத கம்மி பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அதையும் நீங்க வந்து இப்போ வரையும் பண்ணல அப்படிங்கிற மாரியும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா,
இதுல வந்து வருடத்துக்கு வந்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 10,00,000 பேருக்கு வந்து நீங்க வேலை வாய்ப்புகள வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன்னீங்க. ஆனா, இப்ப வரையும் நீங்க அந்த மாரி பண்ணியிருக்கீங்களா? அதையும் நீங்க பணி நியமன ஆணை வந்து தரோம். நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்டின்னீங்க. ஆனா, இப்ப வரையும் நீங்க வந்து எத்தன பேருக்கு குடுத்துருக்கீங்க? அத வந்து இன்னும் வந்து நீங்க டேட்டா வந்து குடுக்கல. நீங்க அத குடுத்துருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி இதுல வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இலங்கை தமிழர்கள வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற மாரி வந்து நீங்க சொன்னீங்க. ஆனா, இப்ப வரையும் நீங்க வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள வந்து நீங்க இப்ப வரையும் செய்யல. அப்படி டியர் சார் அப்படி மாரி மை டியர் சிஎம் சார் அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து அதிகமா பேசிட்டு பிரதமர வந்து ஒன்றிய பிரதமர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து இந்திய பிரதமர் அப்படிங்கிறீங்க. ஏன்னா, நீங்க 2 பேரும் கூட்டு களவாணி அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாம, அரியலூர் மாவட்டங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வறட்சியான மாவட்டம். ஸோ, அந்த வறட்சியான மாவட்டத்துல வந்து முந்திரியா இருக்கட்டும், சிமெண்ட் தொழிற்சாலையா இருக்கட்டும், இத நம்பி தான் வந்து இங்க உள்ள மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க என்னத்த பண்ணீங்க? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அ இங்க சேங்கோட்டத்துல வந்து நீங்க வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மணிமண்டபம் கட்டணும்னீங்க. ஆனா, இப்போ வரையும் நீங்க ஏன் பண்ணல? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, ஏன்னாக்கா மிக முக்கியமா அ முந்திரி தான் அதிகமா இருக்குது. ஸோ, அத வந்து அதுக்குண்டான ஒரு தொழிற்சாலைய கட்டணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொன்னீங்க. ஆனா, நீங்க இப்போ வரையும் அந்த தொழிற்சாலைய வந்து நீங்க கட்டுறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் வந்து நீங்க வந்து குடுக்கல அப்படிங்கிற மாரி இந்த மாவட்டத்துல நான் சொன்ன மாரியே, இந்த மாவட்டத்துல வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து இந்த அரியலூர் மாவட்டத்த சேர்ந்தவர் தான். ஆனா, இப்போ வரையும் இங்க வந்து மக்களுக்கான ஒரு சரியான போக்குவரத்து வசதி இல்ல அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து சொல்றாங்க. இது சொல்லிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான மக்கள் வந்து வர்றதா இருக்கட்டும், எல்லாம் வந்து யங் ஜெனரேஷன் தான் வந்து இங்க அதிகமா வந்திருந்தாங்க. ஸோ இங்க அ திருச்சியில எப்படி பேசுனாங்களோ, அதே அளவுக்கு தான் இங்கேயும் வந்து அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ திருச்சியில வந்து திருச்சி மாவட்டத்தில உள்ள அ அங்கே பேசுனதா இருக்கட்டும், அங்கே வந்து மக்கள வந்து பேசுனதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அங்கே உள்ள 2 மிகப்பெரிய ஒரு அமைச்சர்கள் இருக்காங்க. அ 2 அமைச்சர்களையும் வந்து அங்கே இருக்கிற இடத்திலேயே வச்சு அவங்கள பத்தி பேசுனதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அங்கே என்னென்ன வந்து அ அ அ நடந்துகிட்டு இருக்கு, அத பத்தி பேசுனதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இங்கேயும் வந்து இங்க உள்ள மிகப்பெரிய ஒரு அமைச்சர பத்தி பேசியிருக்காரு. ஸோ இதுவும் வந்து இந்த அரியலூர பத்தியும் வந்து அதிகமா பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. 2026ல எல்லா மக்களும் வந்து அ ஓட்டு போடணும்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் அவர்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 2 திராவிட கட்சிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்ல. ஸோ அத ஏன்னா இவரு டைரக்ட்டா சொல்லும்போதே சொல்றாரு. ஆ எங்களுக்கு தான் வந்து அதிகமான வந்து இந்த மாரி வந்து கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப கூட எடப்பாடி வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரோட் ஷோல வந்து எந்திரிச்சு நீங்க மேல நின்னு கையாட்டணும் அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆளுங்கட்சி நீங்க போனாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா எனக்கு மட்டும் இந்த மாரி கட்டுப்பாடுகள் போடுறீங்க அப்படிங்கிற மாரியும் வந்து விஜய் அவர்கள் வந்து இதுல வந்து பேசுனாங்க. ஸோ இதுதான் வந்து இப்ப அரியலூர்ல வந்து பேசப்பட்டது. ஓகே. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம். ஸோ இதுதான் வந்து அரியலூர்ல பேசப்பட்ட விஜய் அவர்கள் வந்து பேசுனாங்க. நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். ஆ வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.